கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்கு கூட அவருக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த புதிய நாளில் கூட கர்த்தர் இந்த அதிகாலை பொழுதுல நம்மளோட பேச அவருடைய வசனங்களை குறித்து தியானிக்கவும் அவர் குறிப்பிட்ட இந்த பெண்களை குறித்து நம்ம தினமும் தியானித்து வர இந்த ஈவுக்காக இந்த ஆடியோ கிளிப்பின் வழியாக இதுவரையில் 22 பெண்களை குறித்து கடவுள் தியானிக்க வைத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இதுவும் இந்த நாளில் கூட 23வது பெண்ணை குறித்து தியானிக்கவும் கர்த்தர் அவர்கள் மூலமாய் நமக்கு உணர்த்தும் காரியத்தை குறித்து தியானித்து நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமையும் சோத்திரமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட இந்த 23வது பெண்ணான தபித்தாவை குறித்து இன்றைய நாளில் தியானிக்க போகிறோம். இந்த தபித்தாள் தபித்தா என்பது அரேமிய மொழிபெயர். அதன் கிரேக்க மொழிபெயர்ப்பு தொற்கால். இதற்கு வெளிமான் என்று பொருள். இது வெளிமான் என்பது அழகையும் சுறுசுறுப்பையும் குறிக்கிறது. அவர் மெடிட்டரேனியன் கடற்கரை நகரமான யோப்பாவில் வாழ்ந்து வந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தபித்தாவின் சிறப்பு இயல்புகள் என்னன்னா, இவர் ஒரு சீஷி. புதிய ஏற்பாட்டில் சீஷி என்று நேரடியாக குறிப்பிட்டுள்ள ஒரே பெண் தபித்தா ஆவார். அவர் இயேசுவின் போதனைகளை வெறும் பேச்சோடு நிறுத்தி கொள்ளாமல் தன் வாழ்வில் கடைபிடித்து வந்தார். அதனால தான் அவங்க சீஷி என்று அழைக்கப்பட்டார்கள். நேரடியாக தேவனுடைய சீஷி என்று அழைக்கப்பட்ட முதல் பெண் புதிய ஏற்பாட்டில் இந்த தபித்தாள்ன்ற ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க தேவனோட வார்த்தைகளையும் நற்செய்திகளையும் கேட்டு அதை கேட்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அதை தன் செயல்களிலும் காட்டியதன் நிமித்தம் இப்படி ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று நம்மளும் பல நேரங்களில் நம்ம நற்செய்தி கேட்போம், நம்ம பிரசங்கங்களை கேட்போம், இவ்வளோ மெசேஜஸை நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் தேவனோட வார்த்தைகளை நம்ம பின்பற்றுமா என்பதை நம்மளை நாமே சோதித்து பார்க்க கடவுள் நம்மளுக்கு தியானிக்க கொடுக்கிறார். நம்மளை நாமே சோதித்து பார்க்கும்படி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நற்கிரியைகள் நிறைந்தவர். இவர் ஒரு நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள் என்பது வேதம் குறிப்பிடுகிறது. நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாங்க என்று வேதாகமத்தில் இவர்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. கைவேலை மற்றும் சேவை. இவர் கை தேர்ந்த தையல் கலைஞராக இருந்தார். தன்னுடைய திறமையை பயன்படுத்தி விதவைகளுக்கும் அங்கிகளையும் உடைகளையும் தைத்து கொடுத்து உதவினார். இவங்க ஒரு நல்ல ஒரு தையல் கலை தெரிந்த ஒரு கலைஞி. இவங்க தன்னுடைய அந்த கலை திறமையை ஏழைகளுக்காக பயன்படுத்தணும்னு விதவைகளுக்கு அங்கிகளை தைத்து கொடுத்து வந்தாருன்னு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் அவங்களோட நற்கிரியைகளையும் தர்மங்களையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. கடவுள் கொடுத்த வார்த்தைகளை தனக்குள்ளே வைத்து கொண்டு தன்னோட செவிகளுக்கு மாத்திரம் அவங்க கேட்டு விட்டு விடலை. அதை நடைமுறையிலையும் பயன்படுத்தினாங்க. மேலும் அவர் சொன்ன விதமாய் நற்கிரியைகள் தர்மங்களையும் தன்னால் முடிந்தவற்றை அவங்க தனக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து கூட மற்றவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள் பார்க்க முடிகிறது. தபித்தாவின் மரணமும் உயிர் மீட்சியும். இதுதான் இவங்களோட விசேஷத்த ஒரு காரியம். நோய் மற்றும் மரணம். தபித்தா நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அவருடைய உடல் கழுவப்பட்டு மேல் வீட்டு அறையில் வைக்கப்பட்டு இருந்தது. பேதுருவின் வருகை. சீடர்கள் அருகிலிருந்து லித்தாவிற்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவை வரவழைத்தார்கள். அதை பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து, தபித்தாவே எழுந்திரு என்று சொன்னாராம். அப்பொழுது அவள் உயிர் பெற்று எழுந்தாளாம். இது யோப்பா முழுவதும் பரவி பலர் கர்த்தரை விசுவாசிக்க காரணமானது. தபித்தாளோட சிறப்பு அம்சம் இதுதான். அவங்களோட நற்கிரியைகள், அவங்க செய்த அந்த
நற்கிரியைகள் தர்மங்களின் நிமித்தம் அவர் ஒரு பெண் சீஷியாய் அழைக்கப்பட்டு நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். தனக்கு தெரிந்த அந்த கைவேலியை கொண்டு விதவைகளுக்கு அங்கிகளை தேய்த்து கொடுப்பது போன்ற பல நற்கிரியைகளை, தேவன் கூறிய நற்கிரியைகளை செவியோடு கேட்டுவிட்டு விட்டுவிடாமல் செயலில் காட்டி கொண்டு வந்தார்கள். இதன் பலனாக இன்று நம்ம தபித்தாவளை குறித்து பேசுகிறோன்னா அவங்களுக்கு அந்த சிறப்பு அம்சம் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போய் மேல் வீட்டு அறையில் இருந்த பொழுதும் யோபு வந்து பேதுரு அவர் ஜெபிச்சு முழங்கால் படியிட்டு பேதுரு ஜெபிச்சது நிமித்தமாக எழுந்திரு தபித்தாலே எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவர் எழுப்பப்பட்டார். அவரும் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டு அதிசயம் அந்த இடத்துல நிலவியது. இதன் மூலம் அந்த யோபாவில் உள்ள அநேக ஜனங்கள் கர்த்தரை குறித்து அறிந்து அவரால் மீட்கப்பட்டு விசுவாசிக்க காரணமாய் இந்த காரியம் இருந்தது. எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அவங்க மரணமே அடைந்த பின்பும் அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க திரும்பி உயிர்த்தெழ பெற்றிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற தபித்தாலோட அந்த பெறுவதற்கான காரணம் அவங்களோட நற்செயல்களும் நற்கிரியைகளுமாய் இருந்ததுன்னு பார்க்க முடியுது. இந்த தபித்தாலோட வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு புகட்டும் பாடங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, சிறிய திறமையும் தேவனுக்காக பயன்படுத்தல். சிறிய திறமை, அவங்களுக்கு அந்த தையல் கலைன்ற ஒரு சிறிய திறமை தனக்குள்ள இருந்தது. அவங்க அதையும் அவர்கள் கர்த்தருடைய ஈவுக்காக கர்த்தர் போதனை செய்த பிரகாரமாய் அதை நற்கிரியைக்காகவும் தர்மத்துக்காகவும் பயன்படுத்தும் வேண்டி அவங்க விதவைகளுக்கு அந்த ஆடைகளை தேய்த்து கொடுத்திருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. அதுதான் ஆசீர்வாதம். இன்றைய நாளில் நமக்கு தெரிந்த இதில் நம்மக்கிட்ட இருக்கிறத வைத்து நம்ம மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கோம் என்பதை கடவுள் நம்மளை உணர்த்த சொல்லும்படியாய் பேசுகிறார். மற்றும் சொல்லல்ல செயலே முக்கியம். சொன்ன பிரகாரம் அவங்க கடவுளோட வார்த்தைகளை கேட்டுவிட்டு அதை கேட்ட வண்ணமாய் செல்லாமல் அதை செயலில் அதை ஈடுபடுத்தினாங்க, செயலில் அதை செயல்படுத்தினாங்க. இன்றும் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம எந்த வகையில் அவரோட வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம செயலில் காண்பிக்கிறோமா? நம்மளோட செயல் மற்றவர்கள் மத்தியில் நம்மை பார்க்கிறவர்கள், நம்ம செயலை பார்க்கிறவர்கள் இவங்க தேவனோட பிள்ளைகள்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட செயல்கள் இருக்குதா என்பதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். வெறும் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதுனாலையும் பைபிள் தினம் வாசிக்கிறதுனாலையும் ஜெபிக்கிறதுனாலையும் மற்றவர்கள் கண்களுக்கு நம்ம தேவனோட பிள்ளைகளாக தெரிய மாட்டோம். நம்ம படிக்கிற வார்த்தைகளையும் நம்மளுக்கு கேட்குற தேவனோட வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துகிறோமான்னு நம்ம யோசிக்கணும். அந்த செயலின் மூலமாக தான் தேவன் நம்மில் மகிமைப்படுவார். நம்ம செய்கிற அந்த செயலின் அவரோட சாயலில் நம்மளை படைத்திருக்கிறார். அவரோட குணாதிசயங்களையும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்பேற்பட்ட குணாதிசயங்கள் இருக்கணுமானால் அவரோட வார்த்தைகளை நம்ம வெறும் கேட்டு மட்டும் விடாமல் அவர் வார்த்தைகளின்படி நடக்கும் போதோ அவரோட வார்த்தைகளின்படி நம்ம செயலில் ஈடுபடும் போதோ தான் தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நம்மில் வெளிப்படுவார். மற்றவர்கள் காண்கிறவர்கள் நம்மை காணாமல் அவரோட மகிமையை காணுவாங்க. எளியவர்கள் அடுத்த இதுவாக பார்த்தோன்னா, எளியவர்கள் மற்றும் கைவிடப்பட்டவர்கள் மீது அக்கறை. அவருக்கு தபித்தால் தர்மங்கள் நற்கிரியைகள் செய்து வந்தாங்க. அவங்களுக்கு அந்த எளியவர்கள் மீது கைவிடப்பட்டவர்கள் மீது பெரும் அக்கறை இருந்தது. அதன் நிமித்தமாக தான் தனக்கு இருந்த அந்த தையல் கலையில் ஆடைகளை தேய்த்து அங்கிகளை தேய்த்து அந்த விதவைகளுக்கு கொடுத்து வராங்க. ஸோ இந்த ஒரு குணாதிசயம் தேவனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம். தேவன் கைவிடப்பட்டோரையோ பாவிகளையோ கீழர்களையோ தாழ்த்தப்பட்டவர்களையோ மிகவும் நேசிக்கிறவராக இருப்பார். அவருக்கு அவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புவார், உயர்த்த விரும்புவார். அந்த குணாதிசயங்களை ஒன்றானது தான் இந்த தபித்தாளுக்கு. தன்னால் முடிந்த இந்த உதவியை, தன்னால் முடிந்த அந்த திறமையை வைத்து, தனக்கு தெரிந்த அந்த கலையை வைத்து அந்த விதவைகளுக்கு உதவி செய்து வந்தார். மறைமுகமான சேவை, தான் செய்யும் அந்த சேவையை கபித்தால் தாரு தம்பிட்ட போட்டு நான் இவங்களுக்கு இதை கொடுக்குறேன், உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் என்று சொல்லாமல் மறைமுகமான சேவையை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்
இன்றைய நாளில் கூட நம்ம செய்கிற பல காரியங்களில் நம்ம ஊருக்கே அறிவிச்சு கொண்டு ஊருக்கே சொல்லி கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம். ஆனால் அது மிகவும் தவறான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. நாம் செய்வது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதுமே தவிர இந்த உலகத்தரமான பெருமைக்காக நம்ம செய்யக்கூடாது. நம்மளோட முழு மனதோடு தேவனோட சொற்படி கிரியைப்படி அவர் நம்மளோட முழு மனதின் ஒத்துழைப்போடு நம்ம செய்யும் போது அது பரலோகத்தில் போய் சேர்ந்தால் போதுமே தவிர உலகத்தரமான பெருமைகளுக்காக நம்ம செய்வது அதில் செய்தும் அதில் பலன் இல்லாமல் தான் போகும். அதை செய்தும் அதற்கு ஒரு பலனும் இருப்பதில்லை. மரணத்தில் பின்பும் நிலைக்கும் சாட்சி. அவங்க நோய்வாய்ப்பட்டு மரணித்த போதும் அவர்கள் திரும்ப எழுப்பப்பட்டு சாட்சியாய் நிற்க வைக்கப்பட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற அந்த விசேஷ விதமான ஒரு செயலில் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டது தான் தேவன் அவருக்கான செய்த ஒரு கிரியை, அவளுக்காக செய்யப்பட்ட ஒரு நற்செயல். அது அவளோட பலன், அவள் செய்த தர்மத்தினோ அவள் செய்த அந்த ஒரு நற்கிரியைகளின் பலனின் பதிலாக அவளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம். மரணத்திற்கு பின்பும் அவளோட சாட்சி நிலைக்கும் வகையில் அவங்க உயர்த்தி எழுப்பப்பட்டார்கள். ஊழியங்களில் தாக்கம். அந்த ஊழியத்தின் உள்ள தாக்கம் தபித்தாளுக்கு மிகவும் ஊழியத்தில் தாக்கம் இருந்தது நிமித்தமாக தான் கடவுளோட வார்த்தைகளை கேட்டதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை தன் வாழ்க்கையிலும் செய்து வந்தாங்கன்னு பார்க்க முடியுது. அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு தாக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் வெறும் கேட்டதோடு விட்டுட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை தன்னோட வாழ்க்கையில செயல்படுத்தி நித்தம் தேவனுக்காக வாழ்ந்து அவர் சொல்படி அவருடைய கிரியைப்படி அவங்களோட வாழ்க்கையை நடத்தி அதை செயல்படுத்தி கொண்டிருந்தது நிமித்தமாக தான் அவங்களுக்கு அநேக காரியங்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதுதான் ஊழியத்தின் மீது உள்ள தாக்கம்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வெறும் தேவனோட வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கேட்டு அவரோட வேதங்களை வாசித்து அவரோட வார்த்தையை கேட்கறதோடு நம்ம நிறுத்திட்டு நம்ம சும்மா இருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நம்ம கேட்கும் காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று ஆவிக்குரிய ஞானத்தை தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். அவ்வாறு கேட்கும் போது அவர் நிச்சயமாய் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மளை வழி நடத்துவார். அவர் நமக்கான போதனையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரே வல்ல தேவன் அவர் மாத்திரம். உலகத்தரமான அறிவினால் அதை நம்ம வாங்க முடியாது. உலகத்தரமான கல்வியின் அறிவினால் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவிக்குரிய ஞானத்தினாலும் அவர் பாராட்டுகிற அந்த ஞானத்தினாலும் மாத்திரம்தான் இதை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இந்த தபித்தாளை போல நம்மளும் அவரோட வார்த்தைகளின் கிரியைகளையும் நம்ம வாழ்க்கையிலேயே செய்ய எவ்வளவோ நம்ம தயாராக இருக்கோம் என்றதை நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தேவன் நம்மளுக்கு உணர்த்துகிறார். நம்மளோட கையின் பிரகாசத்தை கொண்டு நம்ம யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, நம்மளாட முடிந்த காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு ஏதாவது செய்கிறோமா என்பதை கடவுள் இந்த வேலையில் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை கொண்டு நம்ம செல்ஃபிஷாக நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளோட காரியங்களை கடவுளோட வார்த்தையே எடுத்துக்கோங்க. பணம் பொருள் எல்லாம் செகண்டரி. கடவுளோட வார்த்தையை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் பற்றி கொண்டு நம்ம இருக்கோமா, இல்லை அது மற்றவர்களிடத்துலையும் போய் சேரணுன்ற வகையில் கடவுளை குறித்து அறியாதவர்களுக்கு நம்ம வார்த்தைகளை அவரோட வார்த்தைகளையோ இல்லை நம்ம யாரோ ஒருவருக்கு நம்மளோட கடவுளோட வார்த்தையை நம்ம சொல்லி அவரை ஆட்சி தேற்ற அளவுக்கு நம்மளை தேவன் வைத்திருக்கிறாரா, இல்லை நம்ம மாத்திரம் வைத்திருக்கிறோமா, அந்த வார்த்தைகளை நம்ம மாட்டும் செல்ஃபிஷாக வச்சுருக்கோமா என்பதை நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை பேருக்கு நம்ம தேவனை குறித்து சொல்லுகிறோம், எத்தனை பேருக்கு அவரோட மகிமையை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நம்ம சொல்வதனால் அல்ல, நம்ம நடந்து கொள்ளும் செய்கை நிமித்தமே அவங்க தேவனுடைய மகிமையை
காணணும். அவ்வாறு நம்ம நடந்து கொள்ளணுமா என்பதை நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்ம கடவுளின் வார்த்தைப்படி நம்ம படிக்கிறதோடு விட்டுடுறோமா? கண்கள் பார்ப்பதோடு காதுகள் கேட்பதோடு விட்டு விடுகிறோமா? இல்லை அதை நம்ம செயல்படுத்தும் விதமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம செயலில் காண்பித்து வருமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கிட்ட ஜெபிக்கிறதும் பைபிள் வாசிக்கிறதும் மட்டும் இருந்து ஆனால் ரெகுலரான நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் நம்ம உதவாமல், யாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இல்லாமல், யாருக்கும் நம்ம இது பண்ணாமல் உலகத்தரமான அந்த ஒரு உலகத்தரமாக இருக்கிற அந்த கர்வத்தோடவோ இல்லை அந்த திமிரோடவோ நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் விதமாய் நம்மை நாமே தாழ்த்தி தேவனோட மகிமையை நம்மளை காண்பித்து வருமா என்பதை இன்றைய நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவ்வாறு நம்ம தபித்தாலை போல நம்ம இருந்தால் அது தேவனோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம உலகத்தரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தேவனோட வார்த்தைகள் கேட்பதையோடு விட்டு கொண்டிருந்தோம்னா இன்றைய நாளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளோட செயலில் தேவனோட மகிமையை காணப்படணும். தபித்தாளோட வாழ்க்கை அவ்வாறு தான் இருந்தது. அதனால தான் அவள் ஒரு சீஷி என்று முதலில் வெளிப்படையாக அழைக்கப்பட்ட பெண். அதுபோல தேவன் இன்று நம்மளை கூப்பிடுவாரா? இன்று நம்மளை பிரியமானவர்களாய் ஆக்குவாரா? அவரை நம்ம பின்பற்ற அவரோட சாயலில் நம்மளை படுத்திருக்கிறார். அவரோட குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்குதா? அவரோட வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ள தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்தி கொண்டு உள்ளார். வெறும் வார்த்தைகளால் விட்டு விடாமல் அதை செயலினால் செய்யக்கூடிய அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது தேவனால் மாத்திரமே தர முடியும். அந்த ஞானத்தையும் அந்த தைரியத்தையும் அதை தேவனால் மாத்திரமே தர முடியும். உலகத்தரமாக நீங்கள் எவ்வளோ டபுள் டிகிரி மாஸ்டர் முடிச்சுட்டு இருந்தாலும் தேவன் கொடுக்குற அந்த ஞானத்தினால் மாத்திரமே அதை செய்ய முடியும். அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வேதத்தை வாசிக்கணும். அவர் இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம அதிகரிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்னைக்கு கடவுளோட வார்த்தைக்கா, கடவுளோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த நேரத்திற்கா, இல்லை மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்ம எழுந்துக்கிற நம்ம நாட்டில் அந்த முதல் மணி நேர துளிகளை நம்ம யாருக்காக செலவிடுறோம்? உட்காந்து ஃபோன் பக்கத்தில் செலவிடுறோமா? இல்லை தேவனுக்காக செலவிடுகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். அவருக்காக முன்னுரிமை நம்ம கொடுக்கும் போது தான் தேவன் அனைத்திலும் நம்மளை ஆசீர்வதித்து வைப்பார். அவரோட வார்த்தைகளை படிப்பதன் மூலமாக, அவரோட வசனங்களை காதுகளில் கேட்பதன் மூலமாக, அவரை துதிப்பதன் மூலமாய், அவரே தேவன் என்று அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் விதமாய் இருக்கும் போதுதான் தேவன் நமக்கு அனைத்தையும் கூட்டி கொடுக்க சித்தமாக இருப்பார். ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் இருக்கக்கூடாது. ஏதோ ஜெபம் மட்டும் பண்ணிட்டு தான் நம்ம மட்டும்தான் அவரோட பேசுவோம். வேதம் வாசிச்சாதான் அவர் பேசுறது நமக்கு கேட்கும். இல்லை வேதம் மட்டும் வாசிச்சுருந்தோம்னா அவர் பேசுறது தான் நமக்கு கேட்கும். நம்ம பேசுறத நம்ம என்ன சொல்லணும்? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம கேட்டால் தான் அது கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 பிரகாரம் கேளுங்கள் தரப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம வாயை விட்டு வாயின் வார்த்தைகளால் அதை கேட்கும் போது தேவன் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ 2-வே கம்யூனிகேஷனோட இருக்கணும். நம்மளும் ஜெபிக்கணும், அவரோட வார்த்தையும் படிக்கணும். அந்த வார்த்தையை படித்து விட்டு அதை வெறுமையாய் போகாத வண்ணம் அதை செயலில் கொண்டு வரணும். அதை மற்றவர்களுக்கு பகிரும் போது அந்த வல்லமை இன்னும் மேன்மையாய் காணப்படும். அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மகிமை இன்னும் மேன்மையில காணப்படும். அதை மற்றவர்களோடு பகிரும்போது, அதை நம்ம வாழ்க்கையில செயலாக மாற்றும் போது அதோட வல்லமை இன்னும் மேன்மையாக காணப்படும். தேவன் நம்மில் மேன்மையாய் உயர்த்தப்படுவார். மற்றவர்கள் மத்தியில நம்மை பார்க்கிறவர்கள் தேவனோட மகிமை காணும்படியான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கட்டளையிடுவார். அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கட்டளையிடணும். நம்மளோட தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தையின்படி நடந்து நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து வந்தோம் என்றால், மற்றவர்களுக்கு உதவி செய்து நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து, நம்மளால் பொண்ணும் பொருளும் கொடுக்க முடியாமல் நிலைமையில் இருக்கீங்களா? ஓகே, அவரோட வார்த்தையினால் மற்றவர்களுக்கு உதவி செய்து அந்த வார்த்தையை பகிர்வது மூலம் மற்றவர்களை ஆட்சி தேற்றி வந்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். அவ்வாறு ஆசீர்வாதத்தை நம்ம மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்குமா என்பதை நம்ம நாமே ஆராய்ந்து
ஆராய்ந்து பார்க்கும்படி கற்றல் இந்த தினத்தில் உணர்த்துகிறார். நீங்கள் இன்றைய தினத்தில் ஆராய்ந்து பாருங்கள். பார்த்து எதை கடவுள் மாற்ற சொல்லுகிறாரோ அதை மாற்றி அவருக்கு உகந்த பிள்ளைகளாய், அவருடைய எதிதிகளாய், அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட கிருபை பாராட்ட வேண்டுமாய் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போம். ஜெபிக்கலாம். ஏற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஒவ்வொரு காலை பொழுதும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிற தயவுக்காகவும் காரணியத்திற்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த இந்த நாளில் கூட அப்பா, நீர் தியானிக்க கொடுத்த இந்த தபித்தாளை குறித்தப்பா, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு உணர்த்திய இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. தபித்தாளை போல அப்பா, நாங்கள் வெறும் வார்த்தைகளாய் அப்பா உங்களோட வார்த்தைகளை விட்டு விடாத பிரகாரம் அவங்க அப்பா அவங்க வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி உங்களுடைய மகிமை காண்பித்த வேதமாக நாங்களும் அப்பா நீ கேட்ட வார்த்தைகளையும் படித்த வார்த்தைகளையும் அப்பா செயலில் காண்பித்து உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக நிறுத்தப்பட கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே, அதற்கான ஆவிக்குரிய ஞானத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளில் தபித்தாளை போல அப்பா நற்கிரியைகளையும் அப்பா தகப்பனே ராஜா தர்மங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமாக இருக்க கிருபை பாராட்டுங்க. எங்களால் பொண்ணும் பொருளும் கொடுக்க முடியாத நிலைமைகள் இருந்தாலும் அப்பா உங்களோட வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து மூலமாய் அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கப்படவும் கிருபை பாராட்டுங்க அப்பா. இன்றைய நாளில் கூட நீங்கள் எங்களை ஒவ்வொருத்தரோடு இருங்க. நாங்கள் மாற்ற வேண்டிய குணாதிசயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தபித்தாளை போல உங்களோட வாழ்க்கையைப்பா உங்களோட வார்த்தையை நாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படவும் கிருபை பாராட்டுங்க. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெறும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.